வண்டர்பா ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்களோட தயாரிப்பில் அசுரன் தனுஷ் அவர்களுடைய இயக்கத்தில் பவிஷ் அனிகா இவர்களுடைய நடிப்பில் நிலவுக்கு என்மேல் எனி கோபம் இந்த படம் வந்து February 21 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறது. நல்லா இருந்துச்சு. லவ் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. ஆனால் செட் ஆகாத மாதிரி தான். ஆமாம் நல்லா இருந்துச்சு. விஜய் சேது அவங்க டீம் நல்லா பண்ணியிருந்தாங்க. சாட்டிஸ்ஃபைடு நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருந்தாரு. எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சித்து அண்ணா சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவங்களுக்காகவே மூவி எல்லாம் பார்க்கலாம். செம்மையா இருந்துச்சு. காமெடி பிடிச்சது. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. அதை விட இது நல்லா பெஸ்டாவே இருக்கு. அதுதான் ஆனா உண்மை. அந்த மாதிரி தான் இருக்காங்க இப்போ. பட் அது நல்லா இருக்கு. செம்மையா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். ஓகே தான் ப்ரோ. படம் பெருசா சொல்ற மாதிரிலாம் இல்ல. மற்றபடி ஒரு 4 ஸ்டார் கொடுக்கலாம். 5க்கு நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். இல்லை ஒரு நல்லா இருக்கு ப்ரோ படம். அவ்வளோதான். சூப்பரா இருக்குங்க. ஜாலியா இருக்கு. அவரோட ஒரிஜினல் ஆக்டிங் மாதிரி தான் இருக்கு. லவ்டோட சேம் வைப்ஸ் தான். எல்லா கேரக்டருமே ஜாலியா இருக்கும். சூப்பரா பார்க்கலாம். கண்டிப்பா என்டர்டெய்னிங்கா போகும். ஆமா, லவ், ஆக்ஷன், ஃபன்னு, லைஃப் மெசேஜஸ் எல்லாமே இருக்கு. ஆமா, அவங்க கொஞ்சம் சைடு ரோல் மாதிரி தான். பட் கரெக்டா படத்துக்கு சூட் ஆயிருக்கு எல்லாமே. இந்த டான், லவ் டுடே ஒரு ஜாலியான படம். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே, பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே, ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பா லைட்டா ஜாலியா போகும். எல்லாமே இருக்கு. எமோஷன், ஜோக்ஸ், ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. சூப்பர் ப்ரோ. வேற லெவல்ல இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. சித்து அசோகோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. மஸ்ட் வாட்ச் பார்க்கலாம். ஸ்டோரி செமையா எழுதிருக்காங்க. டைரக்டர் சூப்பரா எடுத்திருக்காரு படம். நல்லா இருக்கு. இல்ல சூப்பரா இருக்கு. பிரதீப்போட படம் மாதிரியே இருக்கு. செமையா இருக்கு. எஸ், கோமாளி மாதிரியே இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்குது படம். வேற லெவல் ப்ரோ. எல்லாரும் வேற லெவல். தியேட்டர்ல பட வேண்டிய படம். சிறப்பா இருந்துச்சு ப்ரோ. உண்மையில சிறப்பா ஓகே தான் ப்ரோ. ஆக்டிங் வைஸ் அவர் தான் நம்ம லவ் டுடேலே பார்த்துட்டோம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி ஒரு ரிசம்பிளன்ஸ் இதுலேயும் இருக்குது. அந்த ஆக்டிங் வைஸ் சொல்கிறேன். பட் ஸ்டோரி எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு அந்த இதில். இந்த படத்தில் வந்து அவர் மட்டும் இல்லை, எல்லா காஸ்டிங் குரூக்குமே அந்த ஃபன் எலிமெண்ட் இருந்திருக்கு. அது இப்போ சித்து ஆகட்டும், ஹர்ஷத் ஆகட்டும், அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஆகட்டும். மிஷ்கின் சாரோடைய ரோல் வந்து உண்மையில அற்புதமாக இருந்துச்சு அந்த இதில். இப்போ டான் படம் மாதிரிலாம் இருக்குன்னு ஸ்டார்டிங்காக சொல்லியிருந்தாங்களா ட்ரெய்லர் பார்த்துட்டு. அப்படிலாம் எதுவுமே இல்லை. உண்மையிலே சிறப்பான படம். இதில் வந்து ரொம்ப வெயிட்டான கேரக்டர்னு இல்லை, பட் அவர் கொடுத்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி தான். அல்ல, அது பெருசாக அந்த அளவுக்குலாம் ஒரு மூமெண்ட் எல்லாம் கிரியேட் ஆகலை. ரொம்ப பெரிய மூமெண்ட் கிரியேட் ஆனது வந்து அப்பப்போ இடையில ஒரு 2-3 சீன் தான். இன்டர்வெல் சீனு, அதுக்கப்புறம் ஒரு சீனு, அண்ட் முக்கியமாக கேமியோ ரோல். ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த கேமியோ வந்து நல்லது. அதான் தலைவா, எல்லாருமே இருக்காங்க. பெரிய காஸ்டிங் குரூல தான் படம் எடுத்திருக்காங்க. லொகேஷன் வைஸ் அது இதுன்னு எல்லாமே. பட் இருந்தாலும் எல்லாரும் ஓகே தான் ஆக்டிங் வைஸ் எல்லாம் பார்க்கும்போது. இல்ல த்ரூ அவுட்டா தான் வராங்க. சும்மா ஃபேம் இருக்கிறதுக்காக அங்கங்க மட்டும் வைக்கல. த்ரூ அவுட்டா தான் வராங்க. இல்ல, நான் அதான் சொல்றேன். அவருன்னு இல்ல, ஹர்ஷத் ரோல் ஆகட்டும், சித்தோட ரோல் ஆகட்டும், எல்லாருமே அந்த படத்துல வச்ச எல்லா காஸ்டிங் குரூவுக்குமே வந்து அவங்களுக்கான ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. இப்போ அப்பா அம்மா கேரக்டர் ஆகட்டும், எல்லாத்துக்குமே. அது வந்து யாரையுமே சும்மா ஒப்புக்கு சப்பாவை யூஸ் பண்ணல. அஸ்வின் மாரிமுத்து உண்மையிலே
சிறப்பான ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. எல்லாமே தான் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு மெசேஜும் தாண்டி ஓகே இப்போ இவ்வளோ நாள் நம்ம பண்ணிட்டு இருந்ததா கெத்து இல்லடா, இதோட கெத்து வந்து லைஃப்ல வந்து நம்ம வேலைக்கு போறதா அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜா இருந்துச்சு. எங்க வீட்டுல பாமாங்க ஜி கம்பெனி இல்ல நல்லா படம் தான். சூப்பர் ப்ரோ படம். டிராகன் விஜய் சித்து அர்ஷத் அண்ணா பார்க்கலாம். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்கு. படம் வந்துட்டு சூப்பரா இருக்கு. படம் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் டானோட ரிசம்லன்ஸும் ஃபேமிலி மேன் விஜய் தேவர்கொண்டாவோட ரிசம்லன்ஸும் தெரிஞ்சுது. ஆனால் படத்தில் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் அவரோட ரோலை நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் லவ் டுடேல இருந்த அதே மாதிரி ஒரு ஆக்டிங் தான் தெரிஞ்சுது, டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல. படத்தில் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் ஒரு 30 minutes லேக் படம். ஆனால் அதுக்கடுத்து இன்டர்மிஷனுக்கு முன்னாடி வர பிளாட், அதுக்கடுத்து வர பிளாட்லாம் வந்துட்டு வேகமாக போனோம் அப்படின்னா அந்த 30 minutes லேகை வந்துட்டு நம்ம பொறுமையாக அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக பார்த்தா தான் நமக்கு வந்துட்டு புரியும் எதனால் அந்த லேக் வந்தது அப்படின்னு. படத்தில் வந்துட்டு மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். மற்றபடி ஆக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே படம் நல்லா இருந்தது. காமெடி சூப்பராக செட் ஆகிருந்தது விஜய் சித்து ப்ரோக்கு, செம்ம காமெடி. அதுக்கப்புறமா வந்துட்டு படத்தோட கண்டென்ட் நல்லா இருந்தது. லைஃப்பில் வந்துட்டு ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அது 4-5 பேர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அது நமக்கு வந்துட்டு எந்த மாதிரி ஒரு கில்ட்டு கொடுக்கும் அப்படின்றத வந்துட்டு நல்லா சொல்லியிருந்தாங்க. எந்த இடத்துல ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லணும், லைஃப்பில் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்கணும், எந்த மாதிரிலாம் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றத வந்துட்டு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. லைஃப்ன்றது வந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கிறது தான். ஒரு விஷயத்தில் அப்படியே ஸ்டக் ஆகிட்டு இருந்தால் லைஃப்லேயே வந்துட்டு ஜெயிக்க முடியாது, லைஃபே தோக்குறோம் அப்படின்ற மாதிரி மிஸ்கின் சார் வந்துட்டு நல்லா சொல்லியிருக்காரு படத்தில். ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். ரொமான்ஸ் சீன் ஒன்றும் பெருசாக வல்கராக இல்லை. ரொமான்ஸ் வந்துட்டு படத்தில் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் வந்துட்டு பேசிக்கலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் வந்துட்டு சூப்பராக இருக்குது, வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம், கேஎஸ் ரவிக்குமார், ஸ்னேகா மேம் வந்துட்டு ஒரு நல்ல சீனில் ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது வந்துட்டு கிளைமேக்ஸில் அந்த பாயிண்ட் யூஸ் ஆகும். அவங்க வர சீன் எல்லாம் கொஞ்சம் லேக் இருக்கும். அதுதான் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா தான் அது கிளைமேக்ஸில் அவங்க சொன்னதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு தெரியும். கேஎஸ் ரவிக்குமார் ஆஸ் யூஷுவல் அவர் வந்ததை வந்துட்டு அவர் சூப்பராக பண்ணிட்டு போயிருக்காரு. கௌதம் வாசுதேவ் மேனன் சொல்லவே வேணாம், அவர் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காரு அவரோட ரோலை. ஆமாம், கிளைமேக்ஸ் அந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு லாஸ்ட்டில் ஒரு மாதிரி வாவ் ஃபேக்டர் மாதிரி இருந்தது படத்தில். கிளைமேக்ஸில் டக்குன்னு ஒரு என்னோட பொண்ணை பாருங்க அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி திடீர்னு அந்த ஹீரோயின் வந்தோடனே எவ்ரிபடி வாஸ் சர்ப்ரைஸ், எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகிட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி சீன் தான் நிறைய பேர் கிளைமேக்ஸில் தண்ணியோட வந்தோம். லைக் அளவும் வச்சுட்டு கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக சிரிக்கவும் வச்சு படத்தோட கிளைமேக்ஸ் சூப்பராகவே முடிச்சிருந்தாங்க.